இல்லை எனக்கு தெரியும். ஆனா நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், ஒருத்தர் என்ன பார்க்கிறாரு. அந்த தேவனுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பொல்லாங்க செய்வது எவ்வளவு ஒரு அன்பு பாருங்களேன், எவ்வளவு பெரிய அன்பு பாருங்களேன். நீங்க ஆதியாகமம் 39 வாசிக்க வேண்டாம், 9 வாசிங்கன்னா, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்கிற நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய், ஹலோ, போத்திபார் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, ஒன்ன தவிர வேற எல்லாத்தையும் என் கையில கொடுத்தாரு. ஆனா அந்த மனுஷனுக்கு நான் நன்றியா இருக்கிறனோ இல்லையோ, அந்த மனுஷனுக்கு நான் அந்த மனுஷனை கூட பார்க்கல, அவர் செஞ்சிருக்காரு. ஆனா நான் யாரை முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன, இவ்வளோ பெரிய பொல்லாங்க என் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்வது. இப்போ போங்க, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சு மன்னிப்பு கேளுங்க. ஏன் பெருசா மன்னிப்பெல்லாம் கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை. யாருக்காக அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவருக்காக. நீ என்ன ரொம்ப பெரிய சகிச்சுட்டே போற, என்ன பெரிய சகிப்பியோ அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல என்னன்னா, என்னுடைய யாருக்காக கேட்கல, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் என் தேவனுக்காக, என் ஆண்டவருக்காக. அந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி யார் நிக்கணும் அப்படின்னா, அப்படியே கர்த்தர் முன்னாடி நிக்கணும், ஆண்டவர் முன்னாடி நிக்கணும். நான் எல்லாவற்றையும் சைப்பதற்கும் தாழ்ந்து போறதற்கும் ஒரு மிகப்பெரிய காரியம் உண்டு, அது என் கர்த்தருக்காக. ஸோ ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எல்லாரும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 41வது அதிகாரத்தினுடைய 51வது வசனம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என்னுடைய தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்க போறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இந்த திரும்ப ஒரு விசை வாசிக்கலாம். 13வது வசனம். நான் ஒன்று செய்கிறேன், நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 டைம் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இன்னொரு விசை சொல்லலாம். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை. இன்னொரு விசை சொல்லலாம். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல தேவ மனுஷன் சொல்லுகிறான், மறக்கிறது. மறக்கிறது சில காரியத்தை நம்ம மறக்க கூடாது. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நான் பின்னானவைகளை மறந்து, பின்னானவைகளை மறந்து. ஒரு சில பேருடைய வாழ்க்கையில இந்த மறக்கல அப்படின்னு நம்ம மனசுலயே வச்சுட்டு நம்முடைய இருதயத்திலே அதை குடிகொள்ள வைப்போமானால், இந்த மறக்காததற்காக ஒரு ஆபத்து இருக்குது. மறக்காததற்காக நம்ம மறதி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜெபம் பண்றதுக்கெல்லாம் வருவாங்க. எனக்கு பிள்ளை மறக்குது, படிச்ச பாடத்தை மறக்கிறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் இந்த பொருளை வச்சா மறந்துடுறேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் எதற்காக ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே நான் மறக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த மறக்காமல் இருப்போமையானால் சிலர் செய்கிற தவறுகள், சிலர் பேசின வார்த்தைகள், சில மனிதனுடைய இழப்புகள், சில அவமானங்கள், சில நஷ்டங்கள்,
சில ஏமாற்றங்கள், இது எல்லாத்தையுமே நம்முடைய மனசுக்குள்ள நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மறக்காததற்கு நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு பின்னாடி இருக்கிறது. அது நமக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்துடும். இதற்கு பெரிய உதாரணம் யார் அப்படின்னு கேட்டா யாக்கோபு தான். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளை காணாம போயிருச்சு, என் பிள்ளை செத்து போயிருச்சு, என் பிள்ளையினுடைய கடைசி நிமிஷத்தை கூட நான் பார்க்க முடியல, அவனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும்தான் நான் பார்த்தேன், ஆனா என்னுடைய பிள்ளைய நான் மறக்கவே முடியாததுனால என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரும் பகுதியை நான் ஒரு பெரிய இழப்புக்குள்ள கொண்டு போனேன் அப்படின்றாங்க. கவனிங்க, சில காரியத்தை மறக்குவதற்கு ஆண்டவர் சில காரியத்தை நமக்கே கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த யாக்கோபுக்கு கடைசி பிள்ளை யாருன்னு நினைச்சார் அப்படின்னு சொன்னா யோசேப்பு. ஆனா யோசேப்பு பிறந்து அவன் காணாமல் போனதுக்கு பிற்பாடு இந்த யாக்கோபு நேசிச்ச ஒரு மனைவி அப்படின்னு லவ் பண்ணி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஒரு பொண்ணுக்காக, 7 வருஷம் ஒரு பொண்ணுக்காக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. 14 வருஷம் யாருக்காக தான்? ராகேலுக்காக தான். லேயாள அவன் ஒரு மனசுல கூட என்ன பண்ணல, அவங்க அப்பா ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சாரே தவிர 14 வருஷம் தன்னுடைய மனைவிக்காக வேலை செய்து 14 வருஷம் எவ்வளவு பெரிய லவ் பெரிய, எவ்வளவு பெரிய பாண்டேஜ். நான் கட்டுனா அந்த பண்ணதாயா கட்டுவேன் அப்படின்னு 14 இயர்ஸ் வேலை செஞ்சிருக்காரு பாருங்களேன். ஆனா வேலை செய்து முடிச்சு தனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்னு பார்த்தா லேயாள் அற்பமாய் நினைக்கிறத பார்த்து ஆண்டவர் அவளுக்கு குழந்தை மேல குழந்தை கொடுத்துட்டே இருந்தார். ஆனா ராகேலுக்கு என்ன இல்லைன்னா பிள்ளை இல்லை. இப்ப கடைசியில ராகேல் ரொம்ப அழுது கெஞ்சி இப்ப ராகேலுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அது பேர் தான் யாரு? யோசேப்பு. இந்த யோசேப்பு பிறந்த உடனே தன்னுடைய எல்லா பிள்ளைகளிடத்துல இருக்கிற அன்பை காட்டிலும் யார் மேல ரொம்ப அன்பு யாக்கோபு வச்சிட்டார் அப்படின்னு சொன்னா யோசேப்பின் மேல ரொம்ப அன்பு வச்சிட்டார். அவரை நேசிக்கிறார். அவனுக்கு பலவர்ணம் அங்கேயே வாங்கி கொடுக்கிறார். மற்ற பிள்ளைகளை எல்லாம் ஆடுமைக்கு அனுப்பும் போது இவங்களை ஆடுமைக்கு அனுப்பல. ஆனா திடீரென்று ஒரு நாள் அவர் போட்டிருக்கிற அந்த பலவர்ண அங்கிய ஆட்டினுடைய ரத்தத்தை அடிச்சு அண்ணன் தம்பி எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு உன்னுடைய மகனாகிய யோசேப்பினுடைய ட்ரெஸ்ஸா பாருங்க அப்படின்னும் போது, ஆமாப்பா நான் தான் சாப்பாடு கொடுத்து உங்களை அனுப்புனேன், செத்துட்டானா, ஒரு துஷ்ட மிருகம் இவனை கொன்றுச்சு அப்படின்ற அன்னைக்கு இருதயத்துல ஒரு பெரிய இடி விழுந்தது மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டான். அதுக்கப்புறம் எதுவுமே தோணலை. இப்ப என்னன்னா நீங்க அதுல வாசிக்கும் போது 37ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டை கண்டிக்கொண்டு அநேக நாள் தன்னுடைய குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 35வது வசனத்தை வாசிக்கும் போது அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோட என் குமாரனத்திற்கு பாதாளத்துக்கு இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, எல்லாரும் பாருங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் தன்னுடைய பிள்ளைய நினைச்சு ரொம்ப துக்கமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்ப அவனுடைய நேசித்த தன்னுடைய மனைவிக்கு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு பலன் இல்லை. இப்ப பிரசவ காலம் நேரிட்டுச்சு, எல்லாருமே டிராவல்ல இருக்கிறாங்க. இப்ப அவளுக்கு அந்த குழந்தை இன்னும் பிறக்க போகுது. குழந்தை பிறக்க போகும்போது நிறைய உடன் பணி செய்கிற பெண்கள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. இப்ப 2 பேருடைய உயிர் போராடுது. பொதுவா நம்ம டாக்டர்ஸ் சில பிள்ளைகள் பெர்மனன்ட் கன்சீவா இருந்து பிள்ளை பிறக்கும் போது பிள்ளையும் அம்மாவுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது டாக்டர்ஸ் எதை முதல்ல யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளையினுடைய உயிரை விட யாருடைய உயிர் தான் பெருசா நினைப்பாங்க? தாயினுடைய உயிர் தான் பெருசா. பிள்ளை வேணுமா அம்மா வேணுமா அப்படின்ற கேள்வியை கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா 2 பேரும் வேணும்னு சொல்லுவோம், 2 பேரும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். ஆனா டாக்டர் இல்ல ஒண்ணு முடியல இன்னொன்னு காப்பாத்தலன்ற ஒரு ஆப்ஷன் வரும்போது யாரை தான் நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா தாயை தான் நினைப்பாங்க. இப்போ இந்த சகோதரிக்கு என்ன நடக்குது அப்படின்னா, பென்யமீனை வயிற்றுல சுமக்கும் போது இந்த பேறு காலத்துல அவளுக்கு அந்த குழந்தையை பெத்தெடுக்க முடியல. நீங்க 35ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் பிரசவிக்கும் போது அவளுக்கு
கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சிகள் அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்கிற பேரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பேரிட்டாள். கவனிங்க, நல்லா கவனிச்சுங்க. இப்போ தான் களவாய் போன யோசேப்புன்னு அறியாம யோசேப்பு செத்துட்டான்னு நினைச்சு தன்னுடைய இருதயத்துல துக்கமா இருக்கிறது யார் அப்படின்னா யாக்கோபு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி இவன் ரொம்ப மறக்க முடியல, தன்னுடைய பிள்ளையே நினைச்சிட்டு இருக்கான், இவனுக்கு திரும்பி வேற எந்த பிள்ளையும் நினைக்க முடியல, அதனால அவன் நேசித்த மனைவி பலவீனமா இருந்ததுக்கு அப்புறம் கூட இந்த யாக்கோபு என்கிற ஒரு நபருக்காக தான் கர்த்தர் அடுத்து எந்த குழந்தையை கொடுக்குறாரு அப்படின்னா பென்யமீன். ஆனா பென்யமீன் பிறக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, பென்யமீன் உயிரோட இருக்கிறாங்க. பென்யமீனை பெத்தெடுத்த உடனே யார் இறந்துட்டா சொல்லுங்களேன்? அந்த குழந்தையின், அந்த பெண்ணினுடைய சரீரம் ஒரு குழந்தைய சுமக்கக்கூடிய தகுதி இல்லை, பலன் இல்லை. ஆனா இந்த யாக்கோபு என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் ஆறுதல் படுத்துறதற்காக, சரி நீ இந்த பிள்ளைய நினைச்சு எவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருப்ப, இன்னொரு பிள்ளைய உனக்கு தர்றேன்னு தான் ஆண்டவர் பென்யமீனை கொடுத்தார். ஆனா பென்யமீனை நேசிச்சாரு யாக்கோபு. தன்னுடைய பிள்ளைய போல அவர் பத்திரமா வச்சிருந்தாரு. தன்னுடைய மகன்கள் எகிப்தில் ஆகாரம் உண்டு, பென்யமீனை கூப்பிட்டுட்டு போகாம ஆகாரம் தரமாட்டேன்னு சொல்லும்போது, இல்ல இந்த பிள்ளையும் நான் பறி கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டாலும் யாருடைய இடத்த பென்யமீன் ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா யோசேப்புனுடைய இடத்த. ஆனா ஆண்டவர் அந்த இடத்த ஃபில் பண்றதற்கு தான் யாரை கொடுத்தாரு? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வருத்தத்தை மறக்கிறதற்கு, உங்க அவமானத்தை மறக்கிறதற்கு, உங்க தோல்விகளை மறக்கிறதற்கு, உங்களுடைய ஏமாற்றத்தை மறக்கிறதற்கு ஆண்டவர் ஏதோ ஒன்றை உங்களுக்கு செய்வார். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு அதை மறக்கணும். ஆமே. ஆனா நமக்கு நிறைய பேருக்கு பாருங்க, ஒரு வீட்டை இழந்திருப்பாங்க. அந்த வீடு 5 லட்சம் ரூபாய் மதிப்புன்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை இழந்து அது ஒருத்தர் ஏமாத்தி நஷ்டப்பட்டாச்சு. இப்ப ஆண்டவர் என் பிள்ளை இவ்வளவு மறக்க முடியாம வருத்தப்படுது அப்படின்னு கர்த்தர் 15 லட்சம் ரூபாய் வீட்டை கொடுத்தாச்சு. ஆனா 15 லட்சம் ரூபாய் வீட்டை கொடுத்ததற்கு பிற்பாடு, ஏன் ஆண்டவர் 5 லட்சம் ரூபாய் வீடு தான் போச்சு, நமக்கு 15 லட்சத்துக்கு கர்த்தர் தந்திருக்கிறாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு திருப்தி ஆகாம நிறைய பேர் மனசுல என்ன நினைப்பாங்க, என்னாலும் 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 அது இருந்திருந்தா அந்த பிள்ளைய ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆயிருக்கும்ல, அது இருந்திருந்தா அதை வித்த இது பண்ணிருக்கல, என்னாலும் அவன் இப்படி பண்ணிட்டானே, என்னாலும் அது இப்படி போச்சே. ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் வருத்தங்களை நீங்கள் மறக்கிறதற்கு ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுகிறவர் அப்படின்னா, ஏதோ ஒன்றை உங்களுக்காக கர்த்தர் செய்யும் போது நீங்க உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ் லார்ட், நான் அங்க பின்னாடி நடந்ததை மறந்து, பின்னாடி நடந்ததை மறந்து முன்னானவைகளை, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல பேசுறாங்க, பல வருடங்களாய் உங்களுடைய இருதயத்திலே மறக்க முடியாத ஒரு அவமானம் இருக்கலாம், என்னால இருந்து வெளியே வரவே முடியாது, இத்தனை வருடமாய் அந்த அவமானம், அந்த நிந்த உங்களை தொடர்ந்துட்டே இருக்கலாம். எனக்கு எங்க போனாலும் அது ஞாபகம் வருது பாஸ்டர், எனக்கு தூங்குனா ஞாபகம் வருது, எனக்கு வேலை செய்தா ஞாபகம் வருது, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, என்னுடைய பிள்ளைகளை இப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு இப்படி இருந்த காரியத்துல திடீர்னு இப்படி நடக்கும்னு நினைக்கல, என்னால மறக்கவே முடியல. அது யாரோ ஒருத்தருடைய மரணமாய் கூட இருக்கலாம், மறக்க முடியல. அவர் மட்டும் இருந்திருந்தா, அந்த பையன் மட்டும் இருந்திருந்தா, அந்த காரியம் மட்டும் எனக்கு இருந்திருந்தா, என்னால மறக்கவே முடியல. ஆனா கர்த்தர் ஒன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், சில காரியத்தை ஆண்டவர் உங்களை விட்டு எடுத்தாரானால் அதை மறக்கிறதுக்கு ஆண்டவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா,
ஏதோ ஒன்றை உங்களுக்கு செய்வார், ஏதோ ஒன்றை உங்களுக்கு செய்வார். ஆனா நீங்க அதையே பிடிச்சிட்டு, இல்லை நான் மறக்க மாட்டேன், இல்லை நான் மறக்க மாட்டேன், எது இருந்தாலும் அதுதான் எனக்கு வேணும், எது இருந்தாலும் அதை நான் விட்டுட்டேன், இல்லை இந்த தெருவில் என் வீடு இருக்க வேண்டியது, இந்த இடத்துல தான் நான் குடியிருக்க வேண்டியது, இந்த ஜனங்களுக்கு தான் நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டியது, அதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி மறக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும் போது அதை நழுவ விட்டீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாய் அமைக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில சிலதை மறக்கிறதற்காக நீங்க சூழ்நிலையை கொண்டு வரும்போது நான் அதையே பிடிச்சிட்டு இருக்காம நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க